மாவட்ட செயலாளர்கள் பிரச்சனையில் சிக்கி திணறும் தாவேகா. விஜய் கட்சியின் உள்ளடி அரசியலுக்கு பின்னால் திமுகவா? மன்றத்திலும் கட்சியிலும் பாடுபட்டு உழைத்த தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி தராதது ஏன் என அக்கட்சியின் பெண் நிர்வாகி ஒருவர் தலைவர் விஜயின் காரை தனது ஆதரவாளர்கள் சகிதம் மறைத்து நியாயம் கேட்டதன் மூலம் ஒரு அக்மார்க் அரசியல் கட்சியான அந்தஸ்தை பெற்றிருக்கிறது தாவேகா. நிர்வாக வசதிக்காக தாவேகா 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தில் உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தி இருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேசி வந்தார். ஆனால் உழைத்தவர்களுக்கு கட்சியில் உரிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை, பேச்சுக்கு நேர்மாறாக ஆனந்த் செயல்படுகிறார் என தாவேகாவினர் புலம்பியும் வந்தார்கள். பதவி கிடைக்காத விரக்தியில் பல இடங்களில் நிர்வாகிகள் போர்க்கொடியும் தூக்கினர். இதையெல்லாம் சமாளிக்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்றெல்லாம் கூட நியமனங்கள் நடைபெற்றது. இதனால் 120 மாவட்டங்கள் 128 மாவட்டங்களாக்கப்பட்டு நிர்வாகிகள் நியமனங்கள் நடைபெற்றது. என்றாலும் உட்கட்சி மோதல்களும் பதவி சண்டைகளும் தாவேகாவில் பஞ்சமில்லாமல் தொடர்ந்தன. இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்ட தாவேகா நிர்வாகியான அஜிதா ஆக்னல் தனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்படாததற்கு காரணம் கேட்டு கடந்த 23ஆம் தேதி பனையூரில் விஜயின் காரை வழிமறைத்தும் கட்சி அலுவலக வாசலில் ஆதரவாளர்கள் சகிதம் அமர்ந்தும் தர்ணாவில் ஈடுபட்டனர். கட்சியில் பதவி கிடைக்காதவர்கள் இப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் செய்வார்கள். இது எல்லா கட்சியிலும் நடப்பதுதான் என தாவேகா தலைமை நிர்வாகிகள் கருத்து சொல்லிவிட்டு கடந்தும் சென்றனர். பதில் சொல்ல வேண்டிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தோ பின்வாசல் வழியாக நழுவி சென்றார். அஜிதா ஆக்னலின் பின்னணியை சற்று சுருக்கமாக பார்ப்போம். தூத்துக்குடி லைன்ஸ்டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் அஜிதா ஆக்னல். ஆசிரியர் பயிற்சி முடித்த இவர் தாவேகாவில் இணைந்து தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டு வந்தார். முக்கிய நாட்களில் தாவேகா சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியதுடன் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், கண் சிகிச்சை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்டவற்றிலும் ஈடுபட்டு வந்தார். தொடக்கத்தில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக தன்னை தெரிவித்துக் கொண்டதுடன் கட்சியில் தனக்கு முன்னுரிமை அளித்து பொறுப்பு வழங்கப்படும் என்று அவர் காத்திருந்தார். அவரது ஆதரவாளர்களும் நம்பிக்கையுடன் இருந்தனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜய் பனையூரில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமித்து அதற்கான உத்தரவை வெளியிட்டார். அதில் அஜிதா ஆக்லினுக்கு பொறுப்பு எதுவும் வழங்கப்படவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அஜிதா பனையூரில் நடிகர் விஜய் காரை தடுத்து நிறுத்த முயன்றார். அப்போது அவர் தள்ளிவிடப்பட்டார். தொடர்ந்து பனையூரில் தர்ணாவில் ஈடுபட்டார். அப்போதும் அவருக்கு பதவி ஏதும் வழங்கப்படவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் அங்கிருந்து தூத்துக்குடிக்கு வந்த நிலையில் உற்சாகமிழந்து காணப்பட்டதுடன் சரியாக உணவருந்தாமல் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் தூக்க மாத்திரைகள் தின்று தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். பாளையங்கோட்டை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சாதி மதம் பார்த்து பதவிகளை வழங்குவதாகவும் பெண்களை உருவக்கேலி செய்வதாகவும் மதுரை மாவட்ட தாவேகா செயலாளர் கல்லானை விஜயை கண்டித்து கட்சியின் பெண் நிர்வாகிகள் மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அமைச்சரிடம் பணம் பெற்றுக்கொண்டு மதுரையில் எந்தவித போராட்டத்தையும் முன்னெடுக்காமல் இருப்பதாகவும் அவர் மீது புகார் தெரிவிக்கிறார்கள். மதுரையில் மட்டுமல்லாது இன்னும் பல மாவட்டங்களில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கும் நிர்வாகிகள் திமுகவிடம் சோரம் போய் கட்சி பணிகளில் கவனம் செலுத்தாமல் இருப்பதாக புலம்பல்கள் கேட்க தொடங்கியிருக்கின்றன. அண்மையில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரா வேலு தங்களுக்கு எந்த பொறுப்பும் வழங்காமல் தட்டி கழிப்பதாகவும் அம்மாவட்ட நிர்வாகிகள் புகார் தெரிவித்தனர். இப்படி வந்து குவியும் புகார்களால் தலைமையும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கும் நிலையில் உட்கட்சி பிரச்சனைகளே தலைமைக்கு பெரும் தலையிடியாக இருப்பதாக தாவேகாவினர் சொல்லி தவிக்கின்றனர். இந்த நிலையில் சென்னையில் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. இதில் திமுக தரப்பில் தொடர்பில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் குறித்த பட்டியலை கையில் வைத்துக் கொண்டு பேசிய தலைமை நிர்வாகிகள் அப்படியானவர்களை எல்லாம் நேரடியாகவே எச்சரித்ததாகவும் உட்கட்சி பிரச்சனைகள் ஏதும் தலை தூக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என
அனைவருக்கும் அறிவுறுத்தியதாகவும் சொல்கிறார்கள். கட்சி தொடங்கி இன்னும் முழுதாக 2 ஆண்டுகள் முடிவுக்கு வரவில்லை. அதற்குள்ளாக இத்தனை பிரச்சனைகள். தேர்தல் நெருக்கத்தில் விஜய்க்கு இன்னும் என்னவெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறார்களோ அவரது நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு நண்பர்கள்.